Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு வார்த்தைங்க. இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டைம் சொன்னீங்கனாவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயமே நடக்கும். இப்போ இந்த கொடுக்கக்கூடிய இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இத வீடியோ அப்லோட் பண்றேன். ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சோஷியல் மீடியால தான் கிடைச்சது. இது என் ஓன் மெத்தட்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க. அன்எக்ஸ்பெக்டட். இது நான் எனக்கு ட்ரை பண்ணி எனக்கு சக்சஸ் ஆனது. இது வந்து நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் யாருக்குமே கொடுக்கல. இது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இத கொடுக்கிறேன். மோஸ்ட் பாப்புலர்லி நிறைய பேர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆசைப்படக்கூடிய கோலை வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியாம போகுது. சோ நீங்க எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, இன்க்ளூடிங் மீ, எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுவோம். இந்த விஷயம் என் வாழ்க்கையில வந்தா நல்லது, என் வாழ்க்கையோட லட்சியமே இந்த விஷயம் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த விஷயம் எனக்கு கிடைக்காமல் ஏன் போகுது அப்படிங்கிற நெகட்டிவ் தான் எனக்கு ரொம்ப அதிகமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டையில ரெண்டு பேரும் பேசாம போய் பிரிஞ்சுக்கிட்டீங்க. திருப்பியும் அந்த பொண்ணு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். எனக்கு திரும்பி அந்த பொண்ணு வேணும், நாங்க ரெண்டு திருப்பி ஒன்னா ரீயூனியன் ஆகணும், நாங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். அதுக்காக ஒரு மெத்தட் ட்ரை பண்றீங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் நீங்க தொடர்ந்து அந்த மெத்தடை பண்ணுவீங்களான்னு பாத்தீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. நீங்க அந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு நெகட்டிவ், அவ இப்படி பண்ணிட்டாலே, என் கூட பேசாம போயிட்டாலே, திருப்பி வருவாளா இல்ல வரமாட்டா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் வருது இல்லைங்களா? அப்படி நெகட்டிவான தாட்ஸ் வரவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமா போயிடும். பொதுவா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவான தாட்ஸ்க்குமே காரணமே. என்னடா எனக்கு வரக்கூடிய நெகட்டிவ்க்கு நானே காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் காரணம். உங்களுக்கு வர நெகட்டிவ்க்கு மட்டும் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற விஷயங்கள், இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள், இனிமேல் நடக்க போற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணக்கர்த்தா. வேற யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கல. உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனைக்குமே நீங்க மட்டும்தான் ரீசன். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இப்ப இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே எல்லா விஷயங்களுக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். இல்ல நான் சொன்ன மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப உங்க கூட பேசாம போனது கூட நீங்க மட்டும்தான் காரணம். ஒண்ணு சண்டை நீங்களே ஆரம்பிச்சிருக்கலாம். நான் சண்டை எல்லாம் போடலைங்க அப்படின்னாலுமே நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க நம்ம பிரிஞ்சுட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்திருக்கும். அந்த எண்ணம் தான் உங்களை பிரிச்சிருக்குமே. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே, இப்போ ஒரு பைக் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த பைக்கை நீங்க தான் ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஒண்ணு நீங்க ஆசைப்பட்டது உங்க லைஃப்ல இருக்கும், இல்லையா நீங்க வேண்டாம் அப்படின்னு வெறுத்தது உங்க வாழ்க்கையில இருக்கும். சோ எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். அடுத்தது என்ன தெரியுமா? நம்மள நெகட்டிவா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் சொல்ல உங்களுக்கு புரியும். நம்மள நெகட்டிவா மாத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ளார நம்ம பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். எல்லாருமே இதை மறுப்பாங்க. ஆனா அத்தனை பேருமே 100% இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களே பேசிப்பாங்களே, எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது, ஏனே தெரியல அப்படின்னு எல்லாமே நமக்குள்ளரே நம்ம பேசிப்போம். உடனே நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட நீங்களே பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு நீங்க ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா உங்ககிட்ட ஒரு தேர்ட் பர்சன் பேச மாதிரி நீங்களே உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பேசிட்டே இருப்பீங்க. இப்படி நீங்க உங்களுக்குள்ளார நீங்களே நெகட்டிவா பேசி உங்களை நீங்களே ஒரு நெகட்டிவான பர்சனா மாத்துறீங்க. ஆனா உங்ககிட்ட கேட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் என்னோட சரௌண்டிங் வந்து சரியில்லை, என் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க ரொம்ப நெகட்டிவான பர்சன்ஸா இருக்காங்க, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னீங்க. சரி வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நடந்த என்னோட பாஸ்ட் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் என் வாழ்க்கை நடந்துச்சு, அதனாலதான் எனக்கு அந்த பயத்தினாலதான் எனக்கு நெகட்டிவா இருக்கு, நான் பயப்படுறேன் எனக்கு இது நடந்துருமோ அப்படின்னு, அந்த பயத்தினாலதான் அப்படின்னு சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்க, அதுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்தோன்னே அச்சோ எனக்கு இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே உங்க மனசுல பதப்பதைக்கும், ஒரு படபடப்பு வரும், அப்படியே உங்க மனசுல ஒரு ஃபீல் வரும், அப்படியே உங்க மனசு கூட நீங்களே பயங்கரமான ஆர்கியூமெண்டே பண்ணுவீங்க. இல்ல எனக்கு நடக்காது, இல்ல எனக்கு நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கிறீங்க தெரியுமா? இந்த பேச்சு தான் உங்களை மிகப்பெரிய நெகட்டிவா மாத்துது, உங்களை மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் பர்சனா மாத்துது.
மாத்துறதும் உங்க கூட நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை தான். ஸோ இதைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆட்டோ டியூன் பண்ணி நம்ம கூட நம்ம பேசுறதையே பாசிட்டிவா மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நமக்கு பாசிட்டிவா மாறும். நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அத்தனை பேருக்குமே சக்சஸ் கிடைக்கும். இது நீங்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. உங்களோட விருப்பம், உங்களோட ஆசை எதுவா வேணாலும் இருக்கலாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க இதை பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்பையும் எக்ஸாக்ட்லி நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்க 10 டைம் சொன்னா போதும். அந்த என்ன வார்த்தை அப்படிங்கறத நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. அந்த ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான அந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளைய நம்மளோட ஆசைய அடைய வைக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. முதல்ல இதுக்கு நம்மளோட ஆசை என்ன, நம்ம விருப்பம் என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னடா நம்மளோட கோலை கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல கிளியரான ஒரு டிசிஷனுக்கு வாங்க. நீங்க ஒருத்தவங்கள ரொம்ப விரும்பி இருக்கீங்க, அவங்க உங்க கூட பேசாம இருக்கிறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களோட கோல், அதான் உங்களோட ஆசை, அதான் உங்க விருப்பம், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுல ஒரு கிளியர் கட்டான ஒரு டிசிஷனுக்கு வந்துக்கோங்க. சோ இப்போ வந்து நீங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இல்லையா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இல்லையா. அப்ப உங்களோட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சி. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், உங்களோட மகிழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுல ஜெயிக்கிறது, சக்சஸ் தான் உங்களுக்கான அந்த இது. அப்ப உங்களோட அந்த ஒரு வார்த்தை என்னன்னா சக்சஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னா உங்களோட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தகுந்த அந்த ஒரு வார்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எல்லாருக்குமே பொதுவான வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி தான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கீங்க, அதுல ஜெயிக்கிறது சக்சஸ். ஆனா ஜெயிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி. சோ இந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று தான். நீங்க விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி தான். சோ இன்னைக்கு நம்ம இந்த மகிழ்ச்சிக்கான வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கூட எல்லாருக்குமே செட் ஆகும். அதனால அதுதான் உங்களுக்கான ஒரு வார்த்தை சூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்மளுக்கான வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி. ரெண்டாவது இந்த வார்த்தையை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொத்தமா ஒரே ஒரு நிமிஷம் தான் பயன்படுத்துவீங்க. இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்டுக்கு சொல்லுவீங்க, செகண்ட் டைம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்டுக்கு சொல்லுவீங்க, தேர்ட் டைம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்டுக்கு சொல்லுவீங்க, ஃபோர்த் டைம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா 4 செகண்ட், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5th-க்கு 5 டைம்ஸ், 6th-க்கு 6 டைம்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, செகண்ட் டைம் எப்படி பண்ணணும்னா மகிழ்ச்சி, தேர்ட் டைம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, ஃபோர்த் டைம் எப்படின்னா மகிழ்ச்சி. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க ஒவ்வொரு செகண்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல லென்த்தி ஆகணும். 10th டைம் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு 10 செகண்டுக்கு வர அளவுக்கு இழுத்து பொறுமையா நீங்க சொல்லணும். இப்படி நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா என்டையர்லி வந்து பாத்தீங்கன்னா காமா மாற ஆரம்பிச்சிடும். உங்களோட முழு தாட்ஸுமே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனநிலை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையில கொண்டு வந்து அச்சடிச்ச மாதிரி கொண்டு வந்து உங்களை நிறுத்திடும். அப்படி நிறுத்துச்சு அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டதை அப்படியே உங்க மனசுல பதிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இது ஒரே நாள்ல கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்குங்க உங்களோட விருப்பப்படி. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கறது தேர்ட் ஸ்டெப். இது எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா பெட்ல போய் உட்காந்துட்டு உங்களோட மொபைல் எல்லாம் அப்படி தூக்கி தூரமா வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் பண்ணிட்டு அமைதியா படுத்து தூங்கிடுங்க. காலையில எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்திரிச்சோடனே இதை வந்து இந்த ஒரு நிமிஷம் இதை பண்ணிட்டு நீங்க மற்ற வேலையை பண்ண ஆரம்பிக்கணும். இன்கேஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ, எப்ப நீங்க ஐடியில இருக்கீங்களோ, எப்ப நீங்க தனிமையில இருக்கீங்களோ, எப்ப நீங்க வெட்டியா இருக்கீங்களோ, நம்ம கூடயே பேசுவோம் தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் எப்ப எல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அந்த நேரத்துலலாம் இந்த ஒரு நிமிஷம் மெத்தட் மகிழ்ச்சி அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இப்படி சொல்லி பாருங்க, ஒரே நிமிஷத்துல கூஸ் பம்ப் வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களை பாசிட்டிவா மாத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய முதல்ல ஆசைகள், உங்களோட விருப்பம் கன்ஃபார்மா இதான் கோல் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கான வார்த்தை மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு
நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் மகிழ்ச்சி அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அதாவது மகிழ்ச்சி 1 செகண்டுக்கு, மகிழ்ச்சி அப்படிங்கிறது 2 செகண்ட், மகிழ்ச்சி அப்படின்னு 3 செகண்ட், இந்த மாதிரி சொல்லி பாருங்க. உங்க மனம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நீங்க தனியா இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வெட்டியா இருக்கீங்களோ, எல்லா டைமும் இதை பயன்படுத்துங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நெகட்டிவா மாற்றக்கூடியது எப்பனா நீங்க தனியா இருக்கும்போது தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நம்ம ஜாலியா அவங்களோட இருந்துருவோம், இல்லை ஏதாவது வேலை பிஸி எல்லாமே பண்ணுவோம். நம்ம எப்ப தனியா ஐடியலா இருக்கிறோமோ அது எல்லா நேரமும் இதை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் மாறும். உங்களோட ஒரு வார்த்தை மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா கீழே மகிழ்ச்சினே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் என்னோட வார்த்தை வந்து வேற வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேர்டோ அந்த வேர்டை கூட நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நடந்தே தீரும். சக்சஸ் ஆனோன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.